வணக்கம். இன்றைக்கி நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாந்தி வருது. சிலவங்களுக்கு பஸ்ஸில் போனால், காரில் போனால் அடிக்கடி வாந்தி வருது இல்லையா? அந்த வாந்தியை எப்படி நிப்பாட்டுறது? எலுமிச்சம்பழம் சாறு குடித்தா வாந்தி நின்றும், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அதே இது நம்ம போய்கிட்டு இருக்கும்போது ஒன்றுமே வாங்க முடியாத சூழ்நிலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம்னு வைங்க, வெறும் கை அழுத்தத்தை வச்சு நம்ம எப்படி வாந்தியை நிப்பாட்டணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வாந்தி சிலவங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். பஸ்ஸில் போனோம்னா அவங்களுக்கு பயமாக இருக்கும். பஸ்ஸில் போகணும் அப்படின்னாலே நான் வரமாட்டேன் அப்படிம்பாங்க, எனக்கு வாந்தி வரும் அப்படிம்பாங்க. சிலவங்க ஒரு சில அஜீரண கோளாறுனால வாந்தி வரும். அதையும் இந்த அழுத்தத்தின் மூலமாக நம்ம அதையும் நிப்பாட்டிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும், லொக்கேஷன் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இடது கை, எல்லாமே இடது கை தான். இடது கையில் இந்த ரேகை இருக்கு இல்லையா, இந்த ரேகைக்கு மேலே ஒரு கோடு போடுங்க. கொஞ்சம் ரேகைக்கு மேலே கொஞ்சம் மேலே ஏற்றி ஒரு கோடு. இதுதான் அந்த லொக்கேஷன். என்ன, அதுக்கு அடுத்தாக்கில் ஒரு லொக்கேஷன். இந்த ரேகைக்கு கீழே வரைக்கும் போட்டுக்கோங்க ஃபுல்லாக. இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேன் நான். இந்த ஏரியா ஃபுல்லாக வர்ற மாதிரி, ரேகைக்கு கீழே இந்த ஏரியா ஃபுல்லாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 2 இடம் தான் வாந்தியை நிப்பாட்டக்கூடிய ஒரு லொக்கேஷன். இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ காரில் போகும்போதெல்லாம் எலுமிச்சம்பழம்னு அவசியம் இல்லை, இதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே போனால் போதும். இப்போ நாங்கள் இந்த ராடு வச்சுருக்கோம், ராடு வச்சு போட்டுக்கிடுவோம். இந்த இருக்கு பாருங்க, இதில் இங்கேருந்து எப்படி கிராஸாக எடுங்க. ஓகேங்களா? இதை எப்படி கிராஸாக எடுத்து கொண்டு போங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீர் சுரக்கிறது அப்படியே நின்றும். வாந்தி வாரதெல்லாம் நின்றும், உடனே தடையாகும். நல்லா ப்ரெஸ் பண்ணுறவங்க, வாந்தி வாடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இல்லை ப்ரெஸ்ஸிங் கொடுக்க பயங்கர வலி எடுக்கும், உடனே வாந்தி நின்றும். ஏன்னா இது ஒரு மேக்சிமம் யாரும் சொல்லாததான், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தாக்கில் இதில் கொடுத்தீங்களா, அதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே கொடுங்க. கீழே அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ப்ரெஸ் பண்ணி கொடுக்க அதில் கொஞ்சம் பெயின் இருக்கும், நல்ல வலி இருக்கும். சரி சார், நாங்கள் ராடுக்கு எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்க, வாங்கி வச்சுருக்கீங்க, அக்குபஞ்சர் வச்சுருக்கீங்க, அக்குப்ரெஷர் பார்க்குறீங்க, ராடு வச்சுருக்கீங்க. நாங்கள் இது ஒன்றும் வேண்டாம், பேனாக்கு பின்பகுதி வச்சு எடுங்க. ஒன்றும் இல்லையா, அதுவும் வேண்டாம், கையை வச்சு மட்டும் எடுங்க. இந்த இருக்கும் வலது இடது நல்லா அழுத்த கொடுக்கணும். அவ்வளோ அழுத்தி கொடுத்தாலே அந்த ப்ரெஸ்ஸிங் ஆட்டோமேட்டிக்காக அந்த அதை போய் ஆக்டிவேட் ஆகும், உடனடியாக வாந்தி நின்றோம். இப்போ இந்த இடத்த கொடுக்கணும்னா மேலேருந்து கீழே நல்லா அழுத்தி கொடுக்க வலி இருக்கும் உங்களுக்கு. அப்படியே வாந்தி வாரது கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்கும், நின்றோம். ஒரு 2 டைம் 3 டைம் கொடுத்தாலே வாந்தி வாரது நின்றோம். ஒரு சிலவங்களுக்கெல்லாம் பஸ்ஸை பார்த்தாலே வாந்தி வரும். பயணம் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? இதை கொடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், அந்த வாந்தி கொஞ்சம் கொஞ்சமாக நின்றோம். அந்த புளிச்சாப்பம் வாரது எல்லாமே கம்ப்ளீட்டாக நின்றோம். இதை பயன்படுத்திக்கோங்க. அடிக்கடி இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், வேறு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.